அன்னைக்கு பார்த்தேன் திருநெல்வேலியில் பாஜக அதிமுக கூட்டம் சேர் போட்டிருக்கானுங்க ஒரு 10,000க்கு. அங்கே ஃபஸ்ட்டு 2 ரோ தாங்க இருக்குது, பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்படி தான் பல அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி கூட்டங்களுக்கே இந்த கதியில் இருக்குது. ரிசல்ட்டே தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்து. நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி திருச்சியில் மாநாடு போட்டு அங்கே திமுக பற்றி எதிர்க்காம விஜய் பற்றி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு பணம் கொடுத்ததே திமுகன்னு பேசிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்ததே திமுக அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. 6 மணி வரைக்கும் வராத கூட்டம் எப்படி திடீர்னு கூட்டம் வந்துச்சு சார்? அது நமக்கு தெரியாதுங்க. 1,00,000 சேர் போட்டிருக்காங்க, 1,00,000. ஆனால் அநியாயமாக இவ்வளோ பேர் இவ்வளோ சமூக ஊடகம் இவ்வளோ லைவ் டெலகாஸ்ட் காட்டும்போதே சாட்டை துருமுருகன் சொல்கிறார் 5,00,000 பேர் கூடினார்கள்ன்றாரு. என்ன 1x5 பெருக்கிடுவாரா? எல்லாத்தையும் எப்பவுமே செய்கிற மாதிரி இதுலேயும் செய்கிறாரா? ஒழுக்கமாக இருந்தார்கள், கட்டுப்பாடோடு இருந்தார்கள். அதாவது மக்கள் ஆற தழுவுறது, மக்கள் பொங்கி வழியிறதெல்லாம் கட்டுப்பாடற்ற செயல்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க. மக்களின் அன்பு வெளியே வருதுங்க தாவேகா கூட்டங்களில். விஜய் வந்தால் கூட்டம் கரை புரண்டு ஓடுது. ஆனால் தாவேகா கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிரம்பி வழியுது. அது சின்னவங்க போகிறாங்களா பெரியவங்க, தாவேகா கொடியை பார்த்துட்டு போய் உட்காந்துடுறான்.